இந்த தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட். 1 யோவான் 1:3 எங்கள் ஐக்கியம் வாசிங்க. பிதாவோடும் நீங்களும் மன்னிக்கவும் நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. ஆமென். ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட் நம்ம இதை பார்த்தோம். ஆமென். தொடர்ந்து நம்ம அசம்பிளி, ஸ்பிரிச்சுவல் அசம்பிளியை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு இந்த கம்யூனியன் ஆஃப் செயின்ஸ், பரிசுத்தவான்களின் ஐக்கியம். எங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய வசனத்தை போடுங்கப்பா, வசனம் போடுங்க, உடனே போடணும். 1 John 1:3. ஆமென். அது இங்கிலீஷில் போடணும்ல, அதுதானே போட சொல்கிறேன். ஓகே. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி ஃபர்ஸ்ட்டில் இருக்கு இல்லையா? இங்கிலீஷில் படிமா கொஞ்சம். That which we have seen and declared we unto you. That you also may have fellowship with us. Yes. And that truly he also may have fellowship with us. இன்னைக்கு தான் பரிசுத்தவான்களோட ஐக்கியம். பிதாவோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் சபையில். அடுத்தது செகண்ட் ஃபெலோஷிப், செயின்ஸ் ஃபெலோஷிப். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். இந்த கம்யூனியன் ஆஃப் செயின்ஸ், பரிசுத்தவான்களின் ஐக்கியம். இந்த ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஐக்கியத்தில் தான் நம்ம வளர முடியும். இந்த ஐக்கியம்தான். ஏன்னா தேவன் இந்த பூமியில் 5 வகையான ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று எபேசியர் 4:13 நாம் பார்க்கிறோம். வாசிங்க. எபேசியர் 4:13 வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க சீக்கிரம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா? ஆமென். எப்படிப்பட்ட, ஏன்னா ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் படிங்க. Until we all reach oneness in the faith. Yes, oneness in the faith and the knowledge of Son of God, growing spiritually. பாத்தீங்களா? growing spiritually. இல்லையே, இது அதானா? growing spiritually. இது 12ல வருதோ? எபேசியர் 4:12. அதான் படிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். ஓகே, அது இங்கிலீஷில் எப்படி வருது தெரியல. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. எபேசியர் 4:12 தானே? அதுதான். To equip the saints for the work of ministry, for building up the body of Christ. கிறிஸ்துவின் சரீரம் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய பக்தி விருத்தி சபையானது பக்தி விருத்தி அடைய பரிசுத்தவான்கள் ஐக்கியம் முக்கியம். 13ஆம் வசனத்தில் தான் நாம் பார்த்தோம். சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நினைக்கிறேன் அது 14வது வசனத்தில் அப்படி எங்கேயாவது இங்கிலீஷில் வருமானு தெரில. அது போட்டும், பரவாயில்ல, நமக்கு இது போதும். ஓகே, அது அப்படி இருக்கா தெரில. ஓகே, அப்போ வேதம் சொல்லுகிறது இந்த கம்யூனியன் ஆஃப் செயின்ஸ், பரிசுத்தவான்களின் ஐக்கியம். இந்த ஐக்கியத்தில் இதுக்கு நீங்கள் லூக்கா 24 இயேசு இதை கற்றுக் கொடுத்துருக்கிறார். லூக்கா 24 அதிகாரம் 15ஆம் வசனத்தில்
இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட. பார்த்தீங்களா, நம்ம எங்கே 2-3 பேர்கள் அவருடைய நாமத்தினாலே சம்பாஷித்து வார்த்தையை தியானித்து வார்த்தையை பற்றி பேசி கொண்டிருக்கிறோமோ, இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். And it came to pass that while they communed together and reasoned, Jesus himself drew near and went with them. Near and went with them. Amen. அவர்களோடு இணைந்து நடந்து போனார். பாருங்க, communion with fellowship, saints fellowship, Christ fellowship, amen, heaven fellowship. இதுதான் சபை, இதுதான் the genius of church. இந்த சபைனா இப்படி இருக்கணும். இயேசு நம்ம கூட வரணும். பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல இயேசு வாசம் பண்ணணும். ஆமென். அந்த ப்ரெசன்ஸை உணரணும். இப்போ நம்ம வர்ஷிப்பில் எப்படி உணர்ந்தோம்? எஸ், கொஞ்சம் பேராக இருந்தாலும் அந்த கேதரிங், ஆமென், எஸ், ப்ரைஸ். அப்பொழுது பிடித்திருந்த மழைக்காக குளிருக்காக, அதுவும் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு ஃபெலோஷிப். ஆமென், கிண்டில் ஃபெலோஷிப். அப்போ பாருங்கள், அதுதான் அனல் மூட்டி எழுப்புகிற ஒரு 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 ஐக்கியம். அது நடத்துகிறவங்க மூலமாக நடக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறது. நீங்கள் லூக்கா 24 அதிகாரம் 32 வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர்கள் வார்ம்ஸ் த ஹார்ட். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா? பார்த்தீங்களா, அந்த ஃபெலோஷிப்பில் பார்த்தீங்களா, அவர் வேத வாசனங்களை விளக்கம் காட்டின போது, வேத வார்த்தைகளை நமக்கு அவர் விளக்கம் காட்டி ஒன்னொன்னையும் அவர் நமக்கு விவரித்து சொல்லும்போது, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஆமென். அதை ரிமைண்ட் பண்ணி பேசுகிறாங்க, அதை ரிமைண்ட் பண்ணுறாங்க. எஸ், ஸோ திஸ் இஸ் வார்ம்ஸ் த ஹார்ட். ஆமென். நமது இப்படி நம்முடைய ஜீவியத்தில் முத்திரையை விட்டு போகணும். lives its impress upon life. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்துட்டா நம்ம ஐக்கியம், இந்த ஐக்கியத்தினுடைய இந்த ஃபெலோஷிப், அந்த ஃபெலோஷிப்பினுடைய இம்ப்ரெஸ் நம்ம மேலே விழணும், நம்ம மேலே அது வரணும். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் உங்கள் வீடுகளில் அப்படிப்பட்ட ஐக்கியத்தை நீங்கள் தனியாக இருந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது கர்த்தர் அதில் வருவார். பாஸ்டர்லாம் அப்படி தான். ஆமென். வெகு நாட்களாக நான் செய்து கொண்டு வருகிறதெல்லாம் அதுதான். பாடல் தெரியுதோ தெரியலையோ, அந்த டியூன் மாத்திரம் இருந்தால் போதும். அப்படியே அந்த டியூனையே முணுமுணுத்து கொண்டே, அதே ஹம்மிங் பண்ணிக்கொண்டே, அப்படியே நான் ப்ரைஸிங்கில் போக 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 என் இருதயம் அனல் கொள்றதை பார்த்துருக்குறேன். கர்த்தர் நிரப்புறதை பார்த்துருக்குறேன். கர்த்தருக்கு வார்த்தை தான் கிடையாது. நலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், என் துக்கம் அதிகரித்தது, நான் தியானிக்கையில் அனல் மூண்டது. சங்கீதம் 39:3 இருக்குல்ல. அப்போது நான் தியானிக்கையில், நீங்கள் எப்படியும் மெடிடேட் பண்ணலாம், அது பாடலை தான் பாடிதான்னு கிடையாது. ஸோ அப்பொழுது அவர் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது, இவங்க ஒன்றுமே பேசலை, ஆனால் ஆண்டவர் வேத வாக்கியங்களை விளக்கம் காட்டிகிட்டே வர்றார். எப்படி இந்த வார்த்தை இப்படி, இந்த வசனம் இப்படி அப்படின்னு விளக்கம் காட்டிகிட்டே வர்றார். நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இங்கிலீஷில் படிங்க அதை. And they said one to another, did not our heart burn within us? பார்த்தீங்களா, burn within us. இருதயம் உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியணும், உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியணும். ஆண்டவர் பேசும்போது எரியணும், நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது எரியணும். ஆமென். ஏதான் Psalm 39:3 போட்டிருக்கு பாருங்க, படிங்க. Psalm 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நான் விண்ணப்பம் செய்தேன். அதுக்கப்புறம் தான் நாவில் விண்ணப்பம் வரும்.
Amen. My heart was not within me while I was musing the fire burned. Then spake I with my tongue. Amen. அருமையாக இருக்கு பாருங்க. Then spake I with my tongue. அந்த நேரத்தில் தான் அந்நிய பாஷை வரவங்கெல்லாம் உங்களுக்குள்ள கிரியேட் செய்யும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சபையில் வந்து கேட்குறதோட சரியாக இருக்கக்கூடாது. அவங்க கூட நீங்கள் வீட்டுக்கு போகும்போதே உங்கள் கூட இயேசு பேசிக்கிட்டே வரணும். உங்கள் கூட ஆவியானவர் டேஷ் பண்ணிக்கிட்டே வரணும். Amen. You rub with Jesus, you rub in Jesus, you rub on Jesus. இந்த 3 ப்ராசஸ் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அவரோடு நடக்கணும், அவரோட உரசணும், அவர் மேலேயும் உரசணும், அவர் உங்கள் மேலே உரசணும். எஸ், இஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ். இது வர 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 எனக்கு ஜெபிக்க தெரில, எனக்கு வர்ஷிப் பண்ண தெரில, எனக்கு இங்கிலீஷில் பாட தெரியல, எனக்கு அப்படி பண்ண தெரியல, அதெல்லாம் உனக்குள்ளே இருக்குது. உனக்குள்ளே ஆழத்தில் ஆவியானவர் டெப்த்தில் வச்சுருக்கிறார். நீ நல்லா அப்படியே வர்ஷிப்பில் போக 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 ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், தற்செயலாக அந்த கோடாரியை வெட்டும்போது அது என்ன செஞ்சது? கை தவறி அந்த குளத்தில் விழுந்துருச்சு. ஐயோ ஆண்டவரே, அது இரவலாக வாங்கப்பட்டதே, அப்படி ஒரு 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 நான் இழந்துட்டேனே, என் ப்ரெசன்ஸை இழந்துட்டேனே, என் சமூகத்தை இழந்துட்டேனே, எனக்கு கொடுத்த வல்லமை இழந்துட்டேனே, எனக்கு நல்லா ஜெபிக்க தாளந்து கொடுத்தீங்களே, ஜெபம் பண்ண தாளந்து கொடுத்தீங்களே, நல்ல வேத வசனத்தை தியானிக்க தாளந்து கொடுத்தீங்களே, சபையில் நல்லா கேட்க தாளந்து கொடுத்தீங்களே, நான் இழந்துட்டேனே. நீ அப்படி கதறும் பொழுது ஆண்டோடைய சமூகத்திலே கர்த்தர் முன்பாக நிற்பார். மகளே, ஏன் மகனே, ஏன் கலங்கி நிற்கிறாய்? ஆண்டவரே, என் கரத்தில் இருக்கிற கோடாரி காம்பை நான் இழந்துட்டேன். கோடாரி காம்பை நான் இழந்துட்டேன். பிரைஸ் காட். ஆமென். அப்போ கர்த்தர் கேட்பார், அது எங்கே விழுந்தது காட்டு. ஆமென். நீ அந்த இடத்த சரியாக காட்டணும். அதெல்லாம் உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க இழந்து போனதை எம்மாவு சீஷர்கள் இயேசு சொன்னதை மறந்து போய் அவங்க இழந்து போனதை அந்த ப்ரெசன்ஸை புதுப்பிக்குங்கிறதுக்காக தான் இயேசு அவங்களோடு நடந்து வந்தார். ஆமென். இயேசு அவங்களோட நடந்து வந்தது நோக்கமே அதுதான். பிரைஸ் காட். அவங்க இடத்த காமிக்கிறாங்க, இந்த இடத்துல தான் கோடாரி காம்பு விழுந்தது. ஹெட் ஆஃப் ஆக்ஸ். கர்த்தர் ஒரு கொம்பை வெட்டி வந்து அதில் வீசுன்றாரு. அதில் வீசின உடனே அந்த கோடாரி காம்பு என்ன செய்கிறது? அந்த ஹெட் ஆஃப் ஆக்ஸ் என்ன பண்ணுகிறது? மிதந்து வருகிறது. பார்த்தீங்களா? ஆழத்தை ஆழம் கூப்பிடும். ஆழத்தில் கிடக்கிறது அப்படியே வரும். உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஹிம்ஸ் வரும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வெளிப்பாடு வரும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து டங்ஸ் வரும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்து அந்த கிரேட் கம்யூனியன் ஃபெலோஷிப், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கும் அவருக்கும் ஒரு தனி ஃபெலோஷிப் வரும். யூத் இது சாதாரணம் கிடையாது. நான்லாம் இந்த வாலிப நாட்களில் அப்படி தான் நான் ஆண்டவரை தேடினேன். அப்படி அந்த ஸ்ட்ராங் ஃபெலோஷிப்பை நான் விடலை. ஆமென். 2 வீலரில் போகும்போதெல்லாம் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை கவர் பண்ணிவிட்டு அப்படியே அழுது கொண்டே போவேன். க்ரை, சும்மா க்ரைங் இல்லை, சும்மாலாம் அழுக வராது. அப்படியே வர்ஷிப் பண்ணிகிட்டே போவேன். இன்றைக்கி நம்ம வர்ஷிப்பில் பாடணும்ல, இந்த ஹிம்ஸெல்லாம் அப்படியே பாடிட்டே அப்படியே போவேன். சும்மா அப்படியே முணுமுணுத்துட்டே போவேங்க. ஜஸ்ட்டு எல்லோரும் மாதிரி தான். எப்படி ஒரு உலகத்தான் சினிமா பாட்டெல்லாம் வாயில் முணுமுணுத்துட்டு போகிறானோ பாருங்க, அவன் அதை போட அப்படி முணுமுணுத்துட்டு போகும்போது என்ன ஆகுறான்? அந்த பாட்டுக்கே அவன் எக்ஸைட் ஆகிறான் இல்லையா? ஆனால் நம்ம ரியலாக தேவனை, ஜீவனுள்ள தேவனை நம்ம மகிமைப்படுத்தி போகும்பொழுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் நம்ம அப்படியே சூழ்ந்து கொள்ளும். ஆமென். கவர் பண்ணும், அப்படியே அந்த ப்ரெசன்ஸ் கவர் பண்ணும். அதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நீங்கள் அங்கே கொண்டு போய் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை அந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்துடுவார். அந்த டைட் ப்ரெசன்ஸுக்குள்ளே எம்மாவு சீஷர்கள் அப்படி இப்படின்னு பேசிட்டு போனாங்க. அந்த டைட் ப்ரெசன்ஸுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தோன்னே பாருங்கள், அந்த கவர்ட் ப்ரெசன்ஸுக்குள்ளே கொண்டு வந்தோன்னே பாருங்கள், அவங்களுடைய இருதயம் அனல் கொள்ளுது. ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய பேசும்போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? உங்களுக்குள்ளே நீங்களே கேட்பீங்க. 2 பேர் இருந்தால் 3 பேர் இருந்தால் அதை பற்றி பேசுவீங்க. ஆமாம். இல்லை நீங்கள் தனியாக இருந்தாலும் உங்களை அந்த ப்ரெசன்ஸை உணர வச்சுருவார். நீங்கள் ஆவியானவரோட பேசுவீங்க. ஆண்டவரே, நீ என் கூட வரும்போது எத்தனை நன்மைப்பா, எத்தனை சந்தோஷம். ஆமென். நீர் என்னை தட்டி எழுப்புகிறீரே, எனக்குள்ளாக இருக்கிறது அனல் மூட்டி எரிய விடுகிறீரே. ஆமென். இப்படி நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க. அது வந்து ஒரு செயின்ஸ் கம்யூனியனில் ஒரு விசேஷமான காரியம். ஸோ
kindled by meditation. Psalm 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டு. My heart was hot within me. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ளே உங்கள் இருதயம் அனல் கொள்ளணும், அனல் கொள்ள வைக்கணும். ஆமென். எஸ். எப்படி அனல் கொள்ள வைக்கணும்? எப்படி அனல் கொள்ள வைக்கணும்? இன்றைக்கி ஒரு ஹிம்ஸ் பாடினோம்ல, எப்படி அது? பிரேக் மீ, மெல்ட் மீ, mold me and fill me. Spirit of the living God, fall fresh on me. Hallelujah. இது ஒரு 10 வாட்டி அடி பாடிட்டே இருங்களேன். இன்றைக்கி அதை செக் பண்ணுங்களேன். இன்றைக்கி போய் வீட்டில் செக் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அந்த இன்வார்ட் கிண்டில் உள்ளான மனிதன் பலன் கொள்ள செய்வார். கர்த்தர் உங்களை ரைட் சாய்ஸில் நடத்துவார். சரியாக நடத்துவதை பார்ப்பீங்க. அங்கே இங்கே பெசகாமல் கரெக்டாக நடத்துவார். ஆமென். அடுத்ததாக வார்த்தையை தவிர்க்க முடியாத ஒரு தாக்குதல் என்று மேக் த மெசேஜ் inevitable. Amen. Inevitable. Make the message inevitable. Jeremiah 29:20. எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றே. சில வேளைகளில் உங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்கும் போது உலகம் உங்களை சும்மா விடுமா? உங்களுக்குள்ளே இருக்கிற சில பலவீனங்கள் உங்களோட கூட போராடும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. கலாத்தியரில் இருக்குல்ல. அப்போ அது போராடும். ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் கையில் எடுத்த உடனே ஃப்ளஷ் உடனே அலர்ட் ஆயிரும். என்ன இவ்வளோ நாள் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம், இப்போ திடீர்னு என்ன இந்த ஃபெலோஷிப்? ஆமென். அதுக்கு பிடிக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? அதெல்லாம் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். உங்கள் இருதயமே தீர்மானம் பண்ணும். எதுக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு ட்ரபிள் ஆகுது? ஜெபிச்சா போராட்டம் வருது. இதான் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, ஜெபிச்சாலே போராட்டம் வருது பாஸ்டர், முட்டிக்கால் போட்டாலே போராட்டம் வருது. என்ன போராட்டங்க வருது? தூக்கமாக வருது. நீ வர்ஷிப் பண்ணாத, நீ ஆராதிக்காத, நீ நல்லா படுத்து தூங்கு. உன் தரித்திரம் வழிபோக்கன போல் வர்ற வரைக்கும் தூங்கு. பிசாசு அப்படி தான் ஆலோசனை கொடுக்கும். ஸோ ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. பார்த்தீங்களா? அது வார்த்தை. எம்மாவு சிஷ்யர்கள் இப்படி பேசி ஒருத்தர் அந்த கன்வர்சேஷன் போய் அவங்க வீட்டில் போய் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் தூங்குறேன்னு தூங்க முடியுமா? அனல் கொண்டு எரியுதுன்னு சொன்னாங்களே, அது விடுமா அவங்கள? அவங்களுடைய எலும்புகளுக்குள்ளெல்லாம் போயிடும், அவங்களுடைய போன்ஸ்குள்ளெல்லாம் போயிடும். போன் எதை குறிக்குது? ஆர்ஜின். உங்கள் ஆர்ஜினையும் அப்படியே மாற்றிடும். உங்கள் ஆர்ஜினையும் அப்படியே மாற்றிடுங்க. தட்ஸ் த காட்ஸ் பவர். ஆமென். பாருங்க, அதெல்லாம் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்கக்கூடாமல் போயிற்று. could not stay and I could not stay. என்னால் இருக்க முடியலை, ஆராதிக்காமல் இருக்க முடியலை, மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியல. தட்டி விட்டார்னா அப்படியே போயிட்டே இருக்கணும் போல இருக்கு. இங்கிலீஷில் படிப்பா, இங்கிலீஷில் படி. Then I said, I will not make mention of him, nor speak any more in his name. But his word was in mine heart as a burning fire, shut up in my bones. Shut up in my bones. அப்படின்னா என்னது?
எலும்புகளுக்குள்ளே அக்கினி அடைக்கப்பட்டிருக்குது. வார்த்தை அக்கினியை போல் அந்த வார்த்தை எனக்குள்ளே அப்படியே அது பேர்ன் ஆகிட்டே இருக்குது. பேர்ன் ஆகி எலும்புலேருந்து அப்படியே இருதயத்துக்குள்ளே வருது. ஸ்தோத்திரம். நான் தியானிக்கையில் அனல் மூண்டது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் மூண்டது. எஸ், எலும்பு அதை அப்படியே பிடிச்சிக்கும். எலும்பு அப்படியே அதை இறுக்கி வச்சுக்கும். உங்கள் எலும்பு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். நீங்கள் உட்கார்றதுக்கு, எழுந்துறதுக்கு, நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எது காரணம்? உங்கள் போன், உங்கள் நேச்சர், உங்கள் ஆர்ஜின். உங்களுக்குள்ளேருந்து ஜீவ ஊற்றலாம் வருது. எப்படி வருது? உங்கள் எலும்புகளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற அக்கினி அது உங்களை தட்டி எழுப்புது, தட்டி எழுப்புது. முன்பு தேவாலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளெல்லாம் நினைக்கும் போது என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது. எஸ், ஐ வாஸ் ட்ரபிள். ஆமென். பட் the word was in me, the word was in my heart as a burning fire shut up in my bones, and I was weary forbearing, and I could not stay. And I could not stay. Amen. ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, Christ came to ignite. கிறிஸ்து இயேசுவே அதை அனல் மூட்டும்படியாக வந்தார். Luke 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அதை இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாத்தீங்களா? இயேசு சொல்லுகிறார், I am come to send fire on the earth, and what will I? If it be already kindled. Amen. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அடுத்த வசனத்தையும் பாருங்க. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். But I have a baptism to be baptized with, and how am I straight till it be accomplished. Straight, நெருக்கப்படும். எலும்புகளுக்குள்ள அக்கினி அடைக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் நெருக்கப்படுவீங்க. உங்களால் பேசாமல் இருக்க முடியாது, உங்களால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது, நீங்கள் நெருக்கப்படுவீங்க. அதுதான் அங்கே பாருங்கள், அந்த பரிசுத்தவான்கள் ஐக்கியம் அதுதான். உங்களுக்குள்ளே இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் ஒரு பரிசுத்தவான். அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை ஆப்ரேட் பண்ணுவார் இல்லையா? அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை ஆப்ரேட் பண்ணான்னு உங்களால் சும்மா இருக்க முடியுமா? ஆமென். உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் நீங்கள் எவ்வளோ அட்டென்ஷனாக இருக்கிறீங்க. இஷ்டத்துக்கெலாம் நீங்கள் இருக்க முடியுமா? ஐயோ, அவங்க என்னை பார்க்குறாங்க, என்னை பார்ப்பாங்க, என் ஒழுங்கை பார்ப்பாங்க, என் நடத்தையை பார்ப்பாங்க, என் பேச்சை பார்ப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருக்கணும். அப்போ இவர் சூப்பர் கெஸ்ட் இல்லையா? நமக்குள்ளே இருக்கிறார். அவரை மீறி நம்மளால் எதுவும் செய்ய முடியுமா? ஆமென். அண்ட் ஹவ் am I straightened till it be accomplished. அது முடியும் அளவும். உங்கள் லைஃப் ஒரு கோர்ஸ் ஆஃப் லைஃப். இந்த வாலிப வயது ஒரு கோர்ஸ். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எப்படி படிக்கிறீங்கல்ல கோர்ஸ், அந்த கோர்ஸ் முடிஞ்சவொன்னே அடுத்த கோர்ஸ் போகிறீங்க, அது முடிஞ்சவொன்னே அடுத்த கோர்ஸ், அடுத்து உங்கள் லைஃப் கோர்ஸ், அடுத்தது உங்களுடைய வேலை, அடுத்தது உங்கள் திருமணம். அப்படி ஒரு கோர்ஸ் மாறுது இல்லையா? இந்த யூத் ஒரு கோர்ஸ் ஆஃப் லைஃப். இதில் நீங்கள் எவ்வளவோ நெருக்கப்படுவீங்க. உண்மை, எவ்வளவோ நெருக்கப்படுவீங்க, அது உண்மை. அதுதான் அங்கே இயேசு சொல்லுகிறார், அது முடியும் அளவும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். ஆமென். And how am I straightened till it be accomplished. ஒரு காரியம் முடிகிற வரையிலும், இந்த காரியம் என்னை விட்டு நீங்கிற வரையிலும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லான்ல, இந்த முள் என்னை விட்டு நீங்கிற வரையிலும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்குது, என்னை குட்டிக்கிட்டே இருக்குது. என்னை ஜெபிக்க விட மாட்டேங்குது, வேதம் வாசிக்க விட மாட்டேங்குது, என்னை சரியாக வர்ஷிப் பண்ண விட மாட்டேங்குது, தனியாக இண்டிபெண்டாக நான் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்த விட மாட்டேங்குது. அது என்னை எவ்வளவோ நெருக்குது. இந்த கோர்ஸ் முடியணும், இந்த சிச்சுவேஷன் மாறணும், இந்த சூழ்நிலை மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா 24:32 படிங்க. டிவைன் ஃபெலோஷிப் லைட்ஸ்.
அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. அடுத்ததாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பாருங்க, இப்போ சடன் அந்த ஃபெலோஷிப்ல ஒரு மாற்றம் வருது. இவங்க பேசுகிற தைரியத்தை கண்டு, now when they saw the boldness of Peter and John, amen, and perceived that they were unlearned and ignorant men. Amen. நம்ம கூட எப்படியெல்லாம் இருந்தான், எப்படியெல்லாம் கிடந்தான், எப்படியெல்லாம் அரட்டை அடித்தான், எப்படியெல்லாம் இருந்தான். என்ன ஆச்சரியமாக இருக்குது, என்ன இப்படி பேசுகிறான், என்ன இப்படி மாறிட்டாங்க. எஸ், டிவைன் ஃபெலோஷிப், செயின்ஸ் ஃபெலோஷிப், கிரைஸ்ட் ஃபெலோஷிப், சர்ச் ஃபெலோஷிப் அவங்களை அப்படியே மாற்றுது. ஆச்சரியப்படுறாங்க. த போல்ட்னஸ் ஸ்பீச். இப்போ அந்த எலும்பு அடைக்கப்பட்டிருந்தால் அவங்கள சும்மா விடுமா? தைரியமாக பேச வைக்கும், தைரியமாக பேச வைக்கும். Amen. Leaves its impress upon the life. 1 கொரிந்தியர் 1:9. 1 கொரிந்தியர் 1:9. Believers call to. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு. எங்களுடைய ஐக்கியம் யாரோடலான்னு பார்த்தீங்க, 1 யோவான் 1:3 பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும், இல்லையா? அப்போ நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். God is faithful. அடுத்தது 1 யோவான் 1:3 அதான், அதை படிங்க. Testimony and 8:2 படிங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். இது சாட்சி, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு சாட்சி. பேதுரு அப்பா யோவான் அதை தானே செஞ்சாங்க. மற்றவங்க கண்டு ஆச்சரியப்பட்டாங்கல்ல. உங்கள்கிட்ட இருக்கிற கிருபை, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மேன்மை, அந்த ஃபெலோஷிப் மற்றவங்களை இழுக்கணும். கண்டு நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஃபைனலி வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். This is spiritual receptivity to condition of. Amen. Behold, I stand at the door and knock. If any man hear my voice and open the door, I will come into him and will sup with him and he with me. Amen. Hallelujah. எவ்வளோ அருமையான தேவன். அவனோடு நான் சப்பர் போஜனம் பண்ணுவேன். வாசல் படியில் நின்று அப்போ டெய்லி கர்த்தர் ஏர்லி மார்னிங் கதவை தட்டுவார். ஆமென். உங்கள் கதவை கர்த்தர் தட்டுவார், இருதய கதவை தட்டுவார். உங்களோட பேசினே உன் இருதயத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறத தட்டி எழுப்பு. சோமனுவோம் ஸ்தோத்திரம். த ஜீனியஸ் ஆஃப் த சர்ச். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வந்து போஜனம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயம் ஆண்டவரே அப்பா நலமானதொன்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். என் துக்கம் அதிகரித்தது, ஆனாலும் நான் தியானிக்கையில் அனல் மூண்டது. அப்பொழுது நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீர் அனல் மூட்டி எரிய விட்டிருக்கிற அபிஷேகம் வார்த்தை ஆண்டவரே
இந்த நாள் முழுவதும், இந்த இரவு முழுவதும், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே இவர்களோடு தங்கியிருந்து இவர்களை விசேஷமாய் பலப்படுத்தி எல்லா விதத்திலும் தீங்கின் பாதையிலும் மாறுபாடான காரியங்கள் எதிலும் இந்த பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த பிள்ளைகளை வேலி அடைத்து ஆண்டவரே இந்த செயின்ஸ் ஃபெலோஷிப், இந்த கிரைஸ்ட் ஃபெலோஷிப், இந்த டிவைன் ஃபெலோஷிப், சர்ச் ஃபெலோஷிப் இவர்களை காத்து நடத்த ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி விடைபெறும்.